ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகி இப்போ எக்ஸாம் நடந்துட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா காலையில் அது மட்டும் மத்தியானம் ஒரு எக்ஸாம் கம்ப்ளீட் ஆயிருக்கும். இன்றைக்கி நடந்த எக்ஸாம் கொஸ்டின் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேலையில் பார்க்க போகிறோம். ஸோ நாளைக்கு எக்ஸாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காம எல்லாம் பண்ண பாருங்கள். இந்த மிஸ்டேக்கை தவறி கூட பண்ணிடுறாங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2024 ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம் நடந்திருக்கும், மத்தியானம் ஒரு எக்ஸாம் நடந்திருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் கொஸ்டின் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவ் ஓட் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவ் ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ மத்தியான எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அது மாதிரி பாஸ் ஆகிடலாம் ஈஸியாக அப்படிங்கிற மாதிரி தான் ஓட் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் நம்ம கமெண்ட் டேப்பில் ஓட் பண்ணல அப்படின்னா நம்ம சேனலில் கமெண்ட் டேப்பை கிளிக் பண்ணி மறக்காமல் ஓட் பண்ணிக்கோங்க. நாளை எக்ஸாம் இருக்குது அப்படின்னா இப்போ வரைக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இதே ஃப்ளோலே படிங்க, கண்டிப்பாக நீங்கள் படித்த கொஸ்டின் தான் வரும். ஸோ எந்த ஒரு கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. அதே மாதிரி பர்டிகுலராக நீங்கள் ஃபஸ்ட்டே செலக்ட் பண்ணி வச்சிருக்க கொஸ்டினை லாஸ்ட் வரைக்கும் எப்படினாலும் உங்களால் படிக்க முடியலனாலும் அதை தரவு பண்ணிட்டு இல்லைனா கான்செப்டாச்சும் பார்த்துட்டு போயிருங்க. ஏன்னா நீங்கள் பர்டிகுலராக செலக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க இந்த கொஸ்டின்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் அந்த கொஸ்டின்லாம் வந்து அவாய்ட் பண்ண பார்க்காதீங்க. நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த செலக்ட் பண்ண எல்லா கொஸ்டினுமே வந்து படிக்க பாருங்கள். அப்படி நீங்கள் செலக்ட் பண்ணல அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிப்பீங்க. அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை அவாய்ட் பண்ணிடுறாங்க. இல்லை ஓவராலாக கான்செப்டாச்சும் பார்த்துட்டு போயிருங்க. ஸோ அதே மாதிரி எக்ஸாம் காலில் பேப்பர் ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் எந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற பார்த்துக்கோங்க. ஸோ டெஃபனிஷன் எப்பயுமே கரெக்டாக கொடுக்க பாருங்கள். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கரெக்டாக கொடுக்க பாருங்கள். டயக்ராம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக டயக்ராம்ஸ் பண்ண பாருங்கள். டயக்ராம்ஸ்க்கு அதுக்கு இல்லை அப்படின்னாலும் ஸோ ஒரு சிலருக்கு நீங்களா டயக்ராம்ஸ் கொடுக்க பாருங்கள். ஸோ அந்த ரெண்டையும் ரிலேட் பண்ணுற மாதிரி இல்லை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுற மாதிரி இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணி காட்டலாம். ஸோ அதே மாதிரி பாயிண்ட்ஸாக போட்டு கொஞ்சம் நல்லா ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ முடிஞ்ச அளவு கொடுத்துருக்க டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்க பாருங்கள். ஸோ எக்ஸாமில் ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா டைம் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா செக் பண்ணுங்கள். எல்லா இதுவும் கரெக்டாக இருக்குது அப்படின்னா உங்களை அலோவ் பண்ணிட்டாங்கன்னா அப்போ வந்துருங்க. ஏன்னா நெக்ஸ்ட் எக்ஸாம் உங்களுக்கு டைம் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு நிறைய டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் 3 hours வந்து உள்ளே ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படின்னா தான் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் இருந்தால் உங்கள் கண்ணில் தென்படும். ஸோ அதே மாதிரி ரீகால் வந்து கண்டிப்பாக பண்ணணும். நீங்கள் படிச்சிருக்கிறத கண்டிப்பாக ரீகால் பண்ணிடுங்க. ஸோ மாதிரி ரீசெக்கப் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. எக்ஸாம் முடிச்சோன்னே அப்படியே கொடுத்துட்டு வராமல் ஒரு எல்லாமே செக் பண்ணுங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் எழுதிட்டு இருக்கப்போ லாஸ்ட் எழுதிக்கலாம்னு விட்டுருப்பீங்க, அது எழுதாமல் விட்டுறக்கூடாது. ஸோ அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இந்த டைம் பண்ணுற தப்ப அடுத்த டைம் மிஸ்டேக் பண்ணாதீங்க. சம்டைம்ஸ் இந்த எக்ஸாம்பிள் சின்ன மிஸ்டேக் ஏதாவது பண்ணியிருப்பீங்க, பேப்பர் ப்ரெசன்டேஷன் இப்படி பண்ணலாம் அப்படிலாம் வச்சிருப்பீங்க. அந்த மாதிரிலாம் யோசிச்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் எக்ஸாமில் கரெக்டாக வந்து பண்ணிடுங்க. நீங்கள் வந்து உங்களோட எக்ஸாம் வந்து ஒரு கார்ட்ஸ் கேம் மாதிரி பாருங்கள். ஸோ சி டிக்கெட் கேம் மாதிரி பாருங்கள். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காட்டுக்கு ஒரு ராஜா தான் இருக்கணும் இல்லை, ஸோ 4 ராஜா 4 ராணி இருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் ஒரு ஆளாக கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைங்க. ஏன்னா வந்து நீங்கள் வந்து நினைக்கலாம் எல்லாருமே படிக்கிறாங்க, நம்ம படித்த கொஸ்டின் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கலாம். ஸோ அந்த 4 இதில் நீங்களும் ஒரு ஆள் வரலாம். ஒரு ஆள் தான் ஒரு காட்டுக்கு இருக்கணும் இல்லை, ஸோ 4 ராஜா இருந்தாலும் 4 ராணி இருந்தாலும் அதில் நீங்கள் ஒரு ஆளாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைங்க. ஸோ அதே மாதிரி ஒரு ரயில்வே ட்ராக்ல ஒரு ட்ரெயின் போகுது அப்படின்னா அதோட ட்ராக்ல அது கரெக்டாக போயிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களோட ட்ராக்ல வந்து கரெக்டாக போயிட்டே இருங்க. ஒரு குதிரை எப்படி வந்து அதோட லாடம் கட்டினா எப்படி ஸ்ட்ரெயிட்டாக போதோ அதே மாதிரி அதுக்கேற்ற டைரக்ஷனில் போகிற மாதிரி உங்களோட எக்ஸாம் கான்சென்ட்ரேட் பண்ணி கரெக்டாக போக பாருங்கள். எக்ஸாம் டைம்ஸில் உங்களால் படிக்க முடியாத மாதிரி ஒரு சில கான்சன்ட்ரேஷன் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து தவிர்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களால் நல்ல மார்க் எடுக்க முடியும். ஸோ அதே மாதிரி ஒரு யூனிட்லேயே 5 கொஸ்டின் படிச்சுட்டு செகண்ட் யூனிட்டில் 2 கொஸ்டின் மட்டும் பார்த்துட்டு 3வது யூனிட்டில் ஒரு கொஸ்டின் மட்டும் பார்க்காதீங்க. ஏன்னா நீங்கள் கொஸ்டின் பேப்பரை பேஸ் பண்ணி படிங்க. ஏன்னா ஃபஸ்ட் யூனிட்லேருந்து 2 கொஸ்டின் தான் வரப்போகுது. அதுவும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முதல் யூனிட்லேருந்து 5 படித்தாலும் சரி, செகண்ட் யூனிட்டில் 2 படித்தாலும் சரி, நீங்கள் ஃபஸ்ட் யூனிட்டில் 1 தான் அட்டன் பண்ண போகிறீங்க, செகண்ட் யூனிட்டில் 1 தான் அட்டன் பண்ண போகிறீங்க. அதாவது 11, 12 அந்த மாதிரி. ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒரு யூனிட் படிச்சிருப்பீங்க, ஒரு யூனிட்டை லேசாக விட்டுருங்க. எக்ஸாம் காலில் பேப்பரை பார்க்குறப்போ கொஸ்டின் பார்க்குறப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் 3 தான் வந்திருக்கும். ஆனால் நீங்கள் படித்தது 5மே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே யூனிட்டில் அடங்கிடும். ஸோ அதனால் இதெல்லாம் கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க பாருங்கள். ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கொஸ்டின் ஈஸியாக தான் வந்திருக்கு. ஸோ அப்கமிங் வரப்போகிற எக்ஸாம்ஸும் எல்லாம் நல்லா பண்ண பாருங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ண பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.